ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வ்ளாகில் வந்து நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் நேற்று நடந்தது இல்லையா, அதோட தான் பார்க்குறோம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சூப்பராகவே வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்தது. அதே போல் காலையிலேருந்து பூஜை அம்சமாக நடந்துட்டு சாமியை வந்து அந்த அளவு அலங்காரமும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே மதியம் லஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ஊர் ஸ்பெஷல்னு போய் ஒரு பெரிய ஒரு சைஸில் நார்த்தங்காய் கொடுத்துருந்தாங்க. இந்த நார்த்தங்காய் நல்லாவே பழுத்திருந்தது. சரி, எதுக்கும் நம்ம வந்து ஊறுகாய் போட்டு பார்க்கலாம், வெயில் காலம் இல்லையா, அதனால் ஊறுகாய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி முதல் தட்டை மட்டும் சின்ன தட்டை மட்டும் போட்டு அதில் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். வேக வச்சு எடுத்தோன்னே பார்த்தோம்னா நல்லா தண்ணி அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லாவே பழுத்துச்சுனால ரொம்ப சின்ன சின்னதாக அறுக்க முடியாதனால இன்றைக்கி ஒரு 4-5 பீஸாகவே அதை அறுத்து போட்டேன். ஸோ அறுத்து போட்டு அதிலே நல்ல கல்லுப்பை வந்து ஒரு கையளவு எடுத்து நல்லா அதில் பெரட்டி நம்ம வெயிலில் காய வச்சலாம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஒரு 4 நாள் வந்து தொடர்ந்து மாற்றி அந்த நார்த்தங்காவை போட்டு நல்லா அந்த உப்புலேயே போட்டு காய வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் இந்த நார்த்தங்காய் வந்து உடல் சூட்டை தணிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேத்துக்கு வந்து உடம்பு வந்து எப்பயுமே உஷ்ணமாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நார்த்தங்காய் சாப்பிட்டோன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எல்லாம் தணிச்சிடும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. சரி, நம்ம காலையில் இட்லிக்கு தோசைக்கு வந்து நடக்கடலை சட்னி, அதாவது ப்ரோட்டீன் ரிச் நம்ம வந்து நடக்கடலை செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் வந்து ஒரு பேன் எடுத்துட்டேன். அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி நடக்கடலை பருப்பு, தேங்காய் சில், அதுக்கப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 7-8 பல், அப்புறம் புளி, இது எல்லாத்தையும் வச்சு வறுத்து வரமல்லி, கொஞ்சம் ஜீரகம், இல்லை ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஒரு 4 பேர் இருக்க கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு அந்த வறுத்ததை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டோம்னா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாயிடும். அது கூடவே நம்ம அரைச்சி வந்து ஒரு 2 சுற்று 3 சுற்று அரைச்சிட்டோன்னா சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு சரி, நிறைய பேர் வந்து சட்னி வந்து தாளிக்காமல் சாப்பிடுவாங்க. ஆனால் அது ஒரு வகையான டேஸ்ட். இப்போ வந்து வெயில் காலன்றனால காலையில் நேரத்தில் நம்ம பழைய சோறு கஞ்சியெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த மோர் ஊற்றி அந்த பழைய சோறு சாப்பிடும்போது அதில் தேங்காய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டிருப்போம். சைட் டிஷ்ஷாக வந்து இந்த நடக்கடலை சட்னி ப்ளஸ் இது இட்லி தோசைக்கு வந்து செம்மையாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி, 2 தோசை, 4 தோசை அப்படி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி விலாக் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.